வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ். எண்களும் தொடர் வரிசைகளும் ஸ்டாண்டர்ட் 10th பயிற்சி 2-6. பயிற்சி 2-6ல 10ஆம் அதை வாசிக்கிறேன், கவனிங்க. செங்கற்களினால் கட்டப்பட்ட ஒரு படிக்கட்டில் மொத்தம் 30 படிக்கட்டுகள் உள்ளன. கீழ் படிக்கட்டை அமைப்பதற்கு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. அடுத்தடுத்த படிக்கட்டுகள் அமைப்பதற்கு முந்தைய படிக்கட்டை விட 2 செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகிறது. இப்போ ஒரு மாடிப்படி கட்டுறாங்க, 30 மாடிப்படி. ஒரு மாடிப்படி கட்டுறாங்க, அந்த ஒரு மாடிப்படியில 30 படிக்கட்டு. என்ன அப்ப முதல் படிக்கட்டு கீழ் படிக்கட்டு கட்டும் போது 100 செங்கல் தேவைப்படுது. அதுக்கடுத்த படிக்கட்டு கட்டுறதுக்கு 2 செங்கற்கள் குறைவாக தேவைப்படுகிறது. என்ன கேட்டிருக்காங்க கணக்குல? உச்சியில் உள்ள படிக்கட்டை அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை? உச்சியில் உள்ளனா 30வது படிக்கட்டு. 30வது படிக்கட்டு முதல் படிக்கட்டு கட்டுறதுக்கு 100 செங்கல் தேவைப்படுது. அடுத்தடுத்த படிக்கட்டு கட்டும் போது 2 குறைவா தேவைப்படுதான். ஆனா உச்சியில் உள்ள 30 படிக்கட்டு செஞ்சுதான் ஒரு ஏணிப்படி. அப்ப 30வது படிக்கட்டு கட்டுறதுக்கு எத்தனை செங்கற்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? படிக்கட்டுகள் முழுவதும் இந்த 30 படிக்கட்டு கட்டுறதுக்கு அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை? முதல்ல என்ன கேட்டாங்க? 30வது படிக்கட்டு கட்டுறதுக்கு மட்டும் எவ்வளவு செங்கல் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து 30 படிக்கட்டு சேர்ந்து மொத்தம் எத்தனை தேவைன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம முதல்ல உச்சியில் உள்ள படிக்கட்டு எத்தனை தேவைப்படுதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ கணக்கு கீழ்படிக்கட்டை கட்டுவதற்கு முதல் கீழ்படி கட்டுறதுக்கு 100 செங்கல் தேவைப்பட்டது. நாங்க அதுக்கடுத்த படிக்கட்டு கட்டும்போது 2 குறை. அப்ப 100, 98, 96, 94 இப்படி போய்கிட்டே இருக்கும். முதல் படிக்கட்டு அப்ப முதல்னா ஏ, முதல் உறுப்பு ஏ ஈக்குவல் டு 100. டி ஈக்குவல் டு என்னது? இந்த 98ல இருந்து டி ஈக்குவல் டு 98ல இருந்து 100 கழிக்கணும். அப்போ -2 இதான் டி. அடுத்து இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? உச்சியில் உள்ள 30வது படிக்கட்டை கட்டுறதுக்கு எத்தனை செங்கல் கேட்டிருக்காங்க. இப்போ அதை கண்டுபிடிக்க போறோம். டிஎன் ஈக்குவல் ஏ பிளஸ் என் -1 டி. இதை கண்டுபிடிக்க போறோம். உச்சியில் உள்ள படிக்கட்டு எவ்வளவுன்னு. இப்போ ஏ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 100 பிளஸ் என்ன நமக்கு என்ன தெரியாது. அப்ப என்ன அப்படி வச்சுக்கிடணும். -1 டி தெரியும், -2 100. இப்போ அந்த பிராக்கெட்ல உள்ளத பிராக்கெட்ல வெளியில இருக்கதால நம்ம என்ன செய்யணும்? பெருக்கணும். சரி, இப்ப கண்டுபிடிங்க. இப்போ பிளஸ் 30 டிஎன் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் -1 டி. இப்ப 100ங்கிறது ஏயோட முதல் படிக்கட்டு, 100 அதை போட்டாச்சு. பிளஸ் n -1 டியோட மதிப்பு -2. இந்த என்னோட மதிப்பு வந்து என்ன தெரியுமா? நம்ம முதல்ல இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்? உச்சியில் உள்ள படிக்கட்டு அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள். உச்சியில் உள்ள படிக்கட்டு 30வது படிக்கட்டு. அப்ப டி 30 ஈக்குவல் 100 பிளஸ் எண்ணுக்கு 30 போடணும். 30வது படிக்கட்டுல கட்டுறதுக்கு எத்தனை செங்கல் தேவைன்னு அதை தான் கண்டுபிடிக்க போறோம். 30 -1 -2 ஈக்குவல் 100 பிளஸ் இந்த 30ல இருந்து 1 கழிச்சா 29 பெருக்கல் -2. இந்த பிராக்கெட்ல உள்ளத மைனஸ் வெளியில இருக்க நம்பரால பெருக்கணும். இப்போ 100 பிளஸ் இது 2 நம்ம பெருக்கணும். பெருக்கும் பொழுது 29ஐயும் 2 9 2 18க்கு 8 மீதி 1 2 2 4 1 5 பிளஸ் மைனஸையும் பெருக்கும்போது மைனஸ் பிராக்கெட்ல போட்டுருவோம். இப்போ கவனிங்க. இப்போ 100 இப்போ -58. இப்போ 100 -58 வெளியில் எடுத்துட்டோம். இப்போ கழிங்க. 100ல இருந்து 58 கழிச்சா 42. இப்போ டி 30. இப்போ 30வது படிக்கட்டு கட்டுறதுக்கு 42 செங்கல் தேவை. இப்போ அதை தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ முதல் ஆன்சரை கண்டுபிடிச்ச முதல் கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல, உச்சியில் உள்ள படிக்கட்டு அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவை. உச்சியில் உள்ள படிக்கட்டு 30வது படிக்கட்டு கட்டுறதுக்கு 42 செங்கல் தேவை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? படிக்கட்டு முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். உச்சியில் உள்ள படிக்கட்டு கட்ட தேவைப்படும் செங்கற்களின் எண்ணிக்கை 42. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள ஆன்சர் இது. செகண்ட் கணக்குள்ள ஆன்சரை பார்ப்போம்.
முதல் படிக்கட்டு கட்டுறதுக்கு 100 செங்கற்கள் தேவை. அதுக்கு அடுத்தடுத்து கட்டும்போது 2 குறையா தேவைன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப 100 பிளஸ் 98 பிளஸ் 96 94 குறைச்சிக்கிட்டே போட்டிருக்கேன். எதுக்கு இங்க கூட்டல் போட்டிருக்கேன் தெரியுமா? இப்ப இந்த அடுத்து 2வது என்ன கண்டுபிடிக்க போறேன்னா, படிக்கட்டு முழுவதும் அமைப்பதற்கு எத்தனை செங்கற்கள், 30 படிக்கட்டு கட்டுறதுக்கு எத்தனை செங்கற்கள் தேவைன்னு இருக்காங்க. அதான் கூட்டல் அடையாளம் போட்டிருக்கேன். இப்ப இந்த 42 என்னது? நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? உச்சியில் உள்ள படிக்கட்டு கட்ட தேவைப்பட செங்கல் எத்தனைன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதைத்தான் இங்க போட்டிருக்கேன். பிளஸ் 42. A = முதல் உறுப்பு என்னது? 100 படிக்கட்டு. சாரி, ஒரு முதல் படிக்கட்டு கட்ட 100 செங்கற்கள். அதான் A முதல் உறுப்பு. A போட்டாச்சு. D = இந்த 98ல இருந்து 100 கழிக்கணும். அப்ப -2. பொது வித்தியாசம் 2. N = 30. 30 என்னது? 30 படிக்கட்டு கட்டுறது. N = 30. இப்ப நம்ம ஃபார்முலாவை எழுதி செய்வோம். SN = n/2 bracket 2A plus n-1 D பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ எண்ணுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 30 கொடுத்துருக்காங்க. 30 படிக்கட்டு கட்ட போகிறோம். அதை கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கு என்ன கொடுத்துருக்கு? 100 ப்ளஸ் எண்ணுக்கு எத்தனை? 30 -1 D என்னது? -2 சீக்வல்ட். இப்போ இது 2 அடி கொடுத்துடலாம். ரெட்டை என்ன? இது ரெட்டை என்ன இருக்கு? 15 2 30 15. இப்போ இது 2 பெருக்கலாம். 2 100 200 பிளஸ் இப்போ 30ல இருந்து 1 கழிங்க 29 -2. இப்போ என்ன செய்யணும்? -2 பிராக்கெட்ல இருக்கத வெளியில இருக்கதால பெருக்கணும். 15 200 இது 2 பெருக்கு பிளஸையும் மைனஸையும் பெருக்கும்போது மைனஸ். 9 2 18 8 மீதி 1 2 2 4 1 5 58. இப்போ இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து பாருங்க 15 என்ன அடையாளம் போடணும்? இது பிராக்கெட்ல இருக்கு, இது வெளியில இருக்கு. அப்ப பெருக்கல் அடையாளம். இப்ப 200ல இருந்து 58 கழிக்கணும். 10ல 8 போச்சுன்னா 2, 9ல 5 போச்சுன்னா 4, மீதி 1 இருக்கு. 142. 200ல 58 கழிச்சா 142. நடுவுல பெருக்கல் அடையாளம் போட்டுக்கோ. 2ஐயும் பெருக்க போறோம். இப்ப 142ஐயும் 15ஐயும் பெருக்கணும். 2 10 மீதி 1 4 5 20 21 21 மீதி 2 ஓரஞ்சு 5 5 2 7. இந்த 1ஆல பெருக்கும்போது அதே தான் வரும். 2 4 1 0 3 7 4 11 1 மீதி 1 2. அப்ப 2130. அப்போ இது எஸ் 30. 30 படிக்கட்டு கட்டுறதுக்கு எத்தனை செங்கற்கள் தேவைன்னு இப்ப கண்டுபிடிச்சாச்சு. 15 142 பெருக்கின தொகை தான் நம்ம 30 படிக்கட்டு கட்டுற கூட தேவைப்படும் செங்கற்கள். தீர்வு இப்ப எடுத்து எழுதிடுவோம். 30 படிக்கட்டுகள் கட்ட தேவைப்படும் செங்கற்களின் எண்ணிக்கை. தேவைப்படும் செங்கற்களின் எண்ணிக்கை = 2130. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 30 படிக்கட்டு கட்டுறதுக்கு 2130. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இந்த சம்மை லைக் பண்ணுங்க, இந்த சம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த சம்மில் எது டவுட்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.